2 நண்பர்கள் இருந்தார்களாம், சுரேஷ், ரமேஷ் என்று. அதில் சுரேஷ் இளகிய மனம் உள்ளவன். ரமேஷ் எதை பற்றியும் கவலைப்படாதவன். சுரேஷ் யார் உதவி கேட்டாலும் செய்வான். ரோட்டில் யாராவது பிச்சை எடுத்து கொண்டு இருந்தால் அவர்களுக்கு காசு தருவான். நாய்களுக்கு உணவு அளிப்பான். ரோட்டில் கனமான பொருளை தூக்கி செல்லும் வயதானவர்களை பார்க்கும் போது இவன் போய் உதவி செய்வான். யாராவது வயதுனவர்கள், பிரெக்னன்ட் லேடி பேருந்தில் நின்று கொண்டு வந்தால் இவன் எழுந்து இடம் கொடுப்பான். ரமேஷ் இதுக்கு நேர் எதிரானவன். வயதானவர்களை பேருந்தில் பார்த்தால் அப்போது தான் கால் மேல் கால் போட்டு உட்காருவான். ரோட்டில் பிச்சைக்காரர்களை பார்த்தால் திட்டுவான். நாய்களை கண்டான் கல்லால் அடித்து துரத்துவான். மேலும் சுரேஷ்க்கு அட்வைஸ் வேறு செய்வான். இப்படி எல்லோருக்கும் உதவி செய்தால் அழிந்து விடுவாய் என்று. ஆம், அவன் சொன்னது பாதி உண்மை போலவே நடந்தது. சுரேஷ் இவ்வளவு நல்லது செய்தாலும் அவன் வாழ்க்கை துன்பமாகவே நகர்ந்தது. அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடக்கவில்லை, எல்லாம் தோல்விதான். ஆனால் ரமேஷ் நாயை கல்லால் அடித்து விரட்டினாலும் அவன் வாழ்க்கை சிறப்பாக நடந்தது. அனைத்து நல்லதும் நடந்தது. பெரிய கம்பெனியில் வேலை, கை நிறைய சம்பளம். இருவரும் ஒரு நாள் ஒரு பேருந்தில் சந்தித்து கொண்டார்கள். சுரேஷ் அவன் வாழ்க்கையை நினைத்து சோகமாக உட்கார்ந்து இருந்தான். பக்கத்தில் ரமேஷ் மகிழ்ச்சியுடன், மீண்டும் அதே அட்வைஸ், நீ மற்றவருக்கு உதவி செய்ததில் தான் இப்படி ஆகிவிட்டாய். இது சுயநல உலகம். நம் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய்க் கொண்டே இருக்கணும் என்றான் ரமேஷ். இல்லை, நாம் செய்யும் நல்லது ஒரு நாள் நமக்கு நன்மையை தரும் என்று வாதாடினான் சுரேஷ். தரும் என்று ரமேஷ் முடிப்பதற்குள் அந்த பேருந்தில் ஒரு கர்ப்பிணி பெண் ஏறினாள். பேருந்து கூட்டமாக இருந்ததால் அவள் இவர்களுக்கு அருகே நின்று கொண்டு வந்தாள். சுரேஷ் எழுந்து அவளுக்கு இடம் கொடுக்க நினைக்கையில் அவனது மனம் இப்படி அவனிடம் கேட்டது, இப்போ இடம் கொடுத்து என்ன ஆவ போவது? உன் நண்பன் ரமேஷ் சொல்வது சரிதான். எல்லோருக்கும் உதவி செய்து தான் இப்படி ஆகிட்ட. அந்த மனதின் குரல் சுரேஷை ரொம்ப உலுக்கியது. அமைதியாக உட்கார்ந்தான். இப்போது ரமேஷ் சுரேஷிடம், நல்லது செஞ்சா நன்மை கிடைக்கும்னு சொன்னாயே, இப்போ இந்த பெண்ணுக்கு இடம் கொடுக்கிறேன், என்ன ஆவதுன்னு பார்க்கிறாயா? ஒரு நடக்காது என்று சொல்லி எழுந்து அந்த பெண்ணிற்கு இடம் கொடுத்தான். உடனே மறைந்து நின்ற பலர் முன்னே வந்தார்கள். அது ஒரு டிவி ஷோ என்றும் சோஷல் எக்ஸ்பெரிமெண்ட் என்றார்கள். மனிதாபிமானம் இறந்து விட்டதா என்று தெரிந்து கொள்வதற்கு இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்தோம் என்று ஒரு பெண் சிரித்து கொண்டே சொன்னாள். அனைவரும் ரமேஷ் பாராட்டினார்கள். அதே சமயம் இடம் கொடுக்காத சுரேஷிடம் மனிதாபிமானம் பற்றி பாடம் எடுத்தார்கள். ரமேஷின் மனதை பாராட்டி அவனுக்கு 50,000 பரிசை கொடுத்தார்கள். ஒரு வாரத்தில் அந்த வீடியோ வைரல் ஆனது. ரமேஷை மக்கள் பாராட்டினார்கள், சுரேஷை காரி துப்பினார்கள். இன்று ஒரு வீடியோ முடிவு செய்கிறது யார் நல்லவன் கெட்டவன் என்று. நீங்க சொல்லுங்க, இதில் யார் கெட்டவர் யார் நல்லவர்?